வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல ராதிகா சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு கோபி. எங்க அம்மா சொல்றது உண்மைதான், உங்க அம்மா தான் என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க, கடைசியா அவங்க நினைச்சதை சாதிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அதுக்கு தான் அவங்கள ஆரம்பத்துல இருந்தே இங்க வர வேணான்னு சொன்னேன் அப்படின்னு அவங்க சொன்னதை பத்தி யோசிச்சு ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறாரு கோபி. அந்த டைம்ல ஈஸ்வரி ரொம்ப பதட்டமா கால் பண்றாங்க கோபிக்கு. ராதிகா நல்லா இருக்கிறாளா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. அவ எப்படி நல்லா இருப்பா அப்படின்னு கேக்குறாரு கோபி. குழந்தை நல்லா இருக்குதா அப்படின்னு மறுபடியும் பதட்டமா கேக்குறாங்க ஈஸ்வரி. குழந்தை எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு கோபி. ஆரம்பத்துல இருந்தே இந்த குழந்தை வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, கடைசி அது இல்லாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனை கோவமா கட் பண்ணிடுறாரு கோபி. ஈஸ்வரி தான் கரு கலைஞ்சதுக்கு காரணம்ன்ற மாதிரி கோபி பேசினதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஈஸ்வரி. மறுநாள் காலையில பாக்கியா வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி. அவங்கள பார்த்த பாக்கியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னத்த இங்க நின்றுட்டு இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க பாக்கியா. உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு ரொம்ப அன்பா விசாரிக்கிறாங்க. நேத்து ராதிகா கீழே விழுந்துட்டா, அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. குழந்தை இல்லாம போயிடுச்சு பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. அதை கேட்ட பாக்கியாவுமே ரொம்ப கவலைப்படுறாங்க. அதை கோபி என்கிட்ட எப்படி சொன்னான்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் குழந்தை வேணா வேணான்னு சொன்னதுனாலதான் குழந்தை தங்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசுறேங்க. நான் அவனோட ஆரோக்கியம், அவனோட எதிர்காலத்தை மனசுல வச்சுதானே குழந்தை வேணான்னு சொன்னேன், கடைசி அவன் என்ன குத்தம் சொல்லி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஈஸ்வரி. உங்க புள்ள ஏதாவது வருத்தத்துல பேசிருப்பாரு அத்தை அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க பாக்கியா. வருத்தத்துல இப்பெல்லாம் கூடமா பேசுவாங்க அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. உள்ள வாங்கத்த, வீட்டுக்குள்ள வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நான் வரல, உன்னை பார்த்து பேசினா மனசுக்கு ஆறுதலா இருக்குன்னு தான் பேச வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. நான் இங்க வந்தது உன்னை பார்த்து பேசினது யாருக்கும் தெரிய வேணாம் பாக்கியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் வேணான்னு தான் சொன்னேன், அதுக்காக இப்படிலாம் ஆகணும்னு நினச்சி கூட பார்க்கல பாக்கியா அப்படின்னு புலம்புறாங்க. சரிங்கத்த, நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு பாக்கியா எவ்வளவோ கூப்பிடுறாங்க. அவன் என்னை பார்த்து ஏன் அப்படி சொன்னானே எனக்கு புரியலையே அப்படின்னு புலம்புறாங்க ஈஸ்வரி. என்னை ஏன் அப்படி சொன்னானா, அப்படிலாம் நினைக்கவே இல்லையே அப்படின்னு புலம்பிட்டே நடந்து போகிறாங்க ஈஸ்வரி. அத்தை நில்லுங்கத்த, வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு பாக்கியா கூப்பிடுறாங்க. வீட்டில் வேற யாரும் இல்லைன்னு சொன்னீங்களத்த, நீங்கள் வாங்க அப்படின்னு திருப்பி திருப்பி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க பாக்கியா. நீ போய் உன் வேலையை பாரு பாக்கியா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரி. என் தலையெழுத்து இதெல்லாம் கேட்கணும்னு இருக்கு, நான் இப்படி ஆகணும்னு நினைக்கலையே, கடவுளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிட்டே நடந்து போறாங்க ஈஸ்வரி. அதை பார்த்த பாக்கியா ரொம்ப கவலைப்பட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. என்னதான் டென்ஷனா இருந்தாலும் கோபி அவங்க அம்மாவை பார்த்து நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொன்னது தப்பு தான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.